بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Dar al Iman Tamil Islamic Center, Ilampuri, Ramadan Kids Series 2025, Day 17. Today, Khirat will be recited by Amanullah, Sunnah will be presented by Sajid, Ayman and Abdurrahman, followed by insights on Islam and science. Jazakumullah khairan. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். தான் நாடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகின்றான். எவருக்கு ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர் மெய்யாகவே ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவராவார். இவற்றிலிருந்து நல்லறிவுடையோர் தவிர வேறு எவரும் சிந்தித்து படிப்பினை பெறமாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சாதிக். வலைக்கம் சலாம் அஹ்மத். எங்க போறீங்க? நான் டியூஷன் போறேன். ஜாலியா விளையாடு. சோ போரிங். கரெக்டு தான். ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், தென் குரான் கிளாஸ் வேற போகணும். ரொம்ப கஷ்டம். கஷ்டமா? தென் டோங்கோ. லெட்ஸ் கோ. ஸ்டாப் ஐமன், அப்படி தான் சொல்லாதீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே பேசுகிறதா நானும் தான் கேட்டுட்டு இருந்தேன். நம்மளோட கிட்ஸ் கிளாஸ்லாம் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்களே, மறந்துட்டிங்களா? யார் தான் கல்வியை தேடி போகிறாங்களோ அவங்களுக்காக அல்லாஹ் ஹெவனுக்கு போகிற வழியை ஈஸியாக ஆக்கி தருவானா. அது மட்டும் இல்லை, அவங்களுக்காக ஏஞ்சல்ஸ் ஹெவனில் இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு துவா கேட்பாங்களாம். ஈவன் கடலில் இருக்கிற மீனு கூட அவங்களுக்கு ஃபர்கிவ்னஸ் கேட்குமா. ஸோ இதான் நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்களா? நோ 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 நோ. இன்ஷா அல்லாஹ் நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டாக கல்வியை தேடி போவோம், படிப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இங்கேயும் ஹியர் ஆஃப்டர்லேயும் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுப்பான். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹ் ஃபீ. இப்போ நம்ம கிளாஸ் போகலாமா? ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தேனீக்கள். கவிஞர்களோட கற்பனைகளுக்கு தீனி போடுறதே இந்த நிலாவும் தேனும் தாங்க. குழந்தைகளோட மழை மொழியை தேன் மாதிரி பேச்சுன்னு சிலாகிச்சு சொல்லுவாங்க. தேன்கூடு மனசுக்குள்ள ஆசையையும் அதில் படர்ந்திருக்கிற தேனீக்கள் நமக்கு ஒரு வித அச்சத்தையும் ஏற்படுத்தும். மலைகளில் உயரமான மரங்களில் படரும் கொடிகளில் அப்படின்னு தேன்கூடுகளை நம்ம பார்த்துருப்போம். அறுகோண வடிவத்தில் இந்த தேன்கூட்டை நிர்மாணிக்கணும்னா கணித அறிவும் கட்டிடக்கலையில் நிபுணத்துவமும் அவசியம். ஏன்னா அறுகோண வடிவம் அல்லாத வேறு எந்த வடிவங்களில் இந்த கூட்டை நிர்மாணித்தாலும் மெழுகு போன்ற பீவேக்ஸ் அதிகம் தேவைப்படும். அது மட்டுமல்ல, தேனை சேமிக்கிறதுக்கான கொள்ளளவும் குறைஞ்சிரும்னு கணிதவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த வேக்ஸ் மெழுகோட வேல்யூ என்னன்னு அந்த தேனீக்கு தாங்க தெரியும். 1 கிலோ மெழுகு உருவாகணும்னா 7 கிலோ தேன் சேகரிக்கணுமா. 1 கிலோ தேனுக்கே கிட்டத்தட்ட 6,68,000 பூக்களை தரிசிக்கணும். அது மட்டுமல்ல,
இந்த 1 கிலோ தேனுக்காக 1,44,000 கிலோமீட்டர் பயணிக்கணுமாம் இந்த தேனீக்கள். இது பூமியை 3 முறை சுற்றி வர்றதுக்கு சமங்க. அதனால தான் சுறுசுறுப்புக்கு தேனியை உதாரணமாக சொல்லுவாங்க. சுறுசுறுப்புக்கு மட்டும் இல்லைங்க, கூட்டு முயற்சி, கலந்தாலோசித்தல், தலைமைக்கு கட்டுப்படுதல்னு ஒரு இயக்க கட்டுப்பாட்டோடு செயல்படும் உன்னதமான உயிரினம்தான் தேனி. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் தேனியை போன்றவராவார். அவருடன் நீ சேர்ந்திருந்தால் அவர் உனக்கு பயனளிப்பார். அவரிடம் யோசனை கேட்டால் பயனுள்ள யோசனைகளை வழங்குவார். அவருடன் நீர் அமர்ந்திருந்தால் உனக்கு பலனுண்டு. அவருடைய ஒவ்வொரு அசைவும் பயனுள்ளதாகவே இருக்கும். தேன்கூட்டின் ஒவ்வொரு அம்சமும் இவ்வாறு தான். ஒரு இறை நம்பிக்கையாளனை தேனியோட ஒப்பிட்டு ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னா தேனியோட அந்தஸ்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த தேனி சுற்றுச்சூழலுக்கும் மனித இனத்துக்கும் மிகப்பெரிய சேவை செஞ்சிட்ருக்குங்க. மகரந்த சேர்க்கை நடைபெறலைன்னா தாவர இனங்களே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும் இல்லையா? பல உயிரினங்கள் மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்குது. ஆனால் தேனீக்களுக்கு அதில் ஒரு தனித்துவம் இருக்குது. பூக்களில் உள்ள குளுக்கோஸை தனது உணவாக ஒரு வயிற்றில் எடுத்துக்கும். இதன் மூலமாக பல வண்ணங்கள் நிறைஞ்ச ஒரு வித பானத்தை இன்னொரு வயிற்றில் உற்பத்தி செஞ்சு தேன்கூட்டில் போய் சேர்த்து வைக்கும். அந்த பானம்தான் தேன். பல நோய்களுக்கு நிவாரணமாக இருக்குது. குறிப்பாக சித்தா, யுனானி மருத்துவத்தில் தேனுக்கு முக்கிய இடம் இருக்குது. கிட்டத்தட்ட 70 வகையான விட்டமின்கள் இந்த தேனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தேன் கெட்டே போகாது. வச்சது வச்ச மாதிரி இருக்கும். கார்ல் வான் ஃப்ரிஷ் அப்படிங்கிற ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த உயிரியல் துறை பேராசிரியர் இந்த தேனீக்களோட நடமாட்டம், தகவல் தொடர்புக்காக பயன்படுத்துகிற பீ டான்ஸ், வாகிள் டான்ஸ், பின்னர் அவை நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள், இறுதியாக எந்த பாதை வழியாக எந்த இடத்துக்கு போகணும்னு அவை எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையும் துல்லியமாக ஆய்வு செஞ்சு 1920 நோபல் பரிசே வாங்கிட்டாருங்க. இதன் மூலமாக தேனீக்களோட வாழ்க்கையில் மனித அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் வெளிவந்துச்சு. அது என்னன்னா, தேனீக்களின் உணவு மலர்களில் உள்ள குளுக்கோஸ். இதை தேடி போகிறது பெண் தேனீக்கள். தேன் கூடுகளில் தேனீக்களின் வாயிலிருந்து தேன் வெளிப்படுவதில்லை, மாறாக வயிற்றில் இருந்தே வெளியாகிறது. இந்த தேனீக்களுக்கு 2 வயிறுகள் இருக்கின்றன. கணித அறிவும் கட்டிடக்கலையில் நிபுணத்துவமும் இல்லாத இந்த தேனீக்கள் கச்சிதமாக இந்த வேலையை விரைந்து முடிக்கிறது என்றால் அதன் உள்ளுணர்வில் இதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கட்டளையின்படியே சீரான பாதையை தேர்ந்தெடுத்து இதனால் பயணிக்க முடிகிறது என்ற பல உண்மைகளை 20ஆம் நூற்றாண்டின் அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சு பெருமைப்பட்டு கொண்டது. ஆனால் இந்த மொத்த அறிவியலையும் எந்த ஆய்வுக்கூடத்திலையும் ஆய்வு செய்யாமல் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அருள்முறை குர்ஆன் புட்டு வச்சுருக்குங்க. கண்டிப்பாக படித்து பாருங்களேன், அசந்து போயிடுவீங்க. அத்தியாயம் 16 வசனங்கள் 68, 69. மேலும் பாருங்கள், உம் இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகி அறிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களில் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். மேலும் பலதரப்பட்ட கனிதரும் மலர்களில் இருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த பாதையில் சென்று கொண்டிரு. அதன் வயிறுகளில் இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கிறது. நேர்த்தியான இந்த செயல்பாட்டை தேனீக்கு அதன் உள்ளுணர்வில் அறிவித்ததையும், தேன் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதையும், வயிறுகள் என பன்மையில் சொல்லி தேனீக்கு 2 வயிறுகள் இருக்கிறது என்கின்ற பேருண்மையையும், இப்பணியில் ஈடுபடும் தேனியை அரபு மொழியில் பெண்பாலில் குறிப்பிட்டதும் அற்புதங்களின் உச்சம் அல் குர்ஆன் என்பதை அறிவுள்ள எந்த மனிதரும் புரிந்து கொள்வார் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.